எங்க அப்பா லாஸ்ட் சண்டேவே பிரியாணிக்காக ஆசையா சிக்கன் வாங்கி வச்சாரு. பட் நான் அதில நியூ ரெசிபி ட்ரை பண்றேன்னு சோம்பேறி சிக்கனும், ரசமும் பண்ணிட்டேன். சரி பாவம் இந்த சண்டேயாச்சும் பிரியாணி செஞ்சு குடுத்துரலான்னு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். சண்டேனா எங்க வீட்ல மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். டைரக்ட்டா லஞ்ச் 11:30 போல சாப்ட்டுருவோம். உங்க வீட்லயும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து எப்பயுமே குக் பண்றப்ப தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுடணும். இல்லன்னா எனக்கே தெரியாம ஏதாச்சும் ஆட் பண்ண மறந்துடுவேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வர தேவையான எல்லா திங்ஸும் ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தலப்பாக்கட்டி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். தலப்பாக்கட்டி சொன்ன அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நானும் எங்க அக்காவும் சின்ன வயசுல இருக்கிறப்ப லைக் 8த், 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுவோம். இப்போ நெனச்ச உடனே வீட்ல எல்லாரும் சேர்ந்து கடையில போயிட்டு சாப்பிடுற அளவுக்கு காசு இருக்கும். பட் அப்போல்லாம் அந்த அளவுக்கு காசு இருக்காது. இருந்தாலும் எங்க அப்பா எங்க ஹாப்பினஸ்க்காக மந்த்லி ஒன்ஸ் வந்து எங்கள கூப்பிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி குடுத்துட்டு, அவருக்கு வாங்காம நாங்க சாப்பிடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.